இந்த இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, திருவள்ளூர்கோட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேதி வந்து 8/5/2026. இப்போ நம்ம வந்து டீஃபால்டர்ஸ், லோன் டீஃபால்டர்ஸ்க்கு உண்டான சட்ட வழிகள், இந்த இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு, அதே மாரி இந்த பேங்க்காரங்க குடுக்குற டார்ச்சரு, இதுக்கெல்லாம் உண்டான ரெமிடி வழிமுறைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல நம்ம ஆளுங்க சில பேர் பண்ற தப்புனால சில பேர் கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு. என்ன தப்புன்றத நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோனை வந்து இஎம்ஐல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அத சேல்ஸ் பண்றது தப்பு தான். இத பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதுக்கப்புறம் டூ வீலர் லோனு, இந்த இஎம்ஐ வாங்கிட்டு அத அடமானம் வைக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார் லோன்ல அதுவும் அக்ரிமெண்ட்ல வாங்கி அத சேல்ஸ் மாரி பண்றது. ஸோ இந்த மாரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மட்டும் மொத்தமா வாய்தா போட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம கிளைண்ட் சார்பா தான் ஆஜராயிருக்கும். இதுல எப்படி வந்து கேஸ் வருது? ஸோ இந்த செல்ஃபோனு, அந்த டூ வீலரு, அதே போல அந்த கார், இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பேங்க் வந்து கேஸ் பதிவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து முக்காவாசி இன்ஃபர்மேஷன் மூலமா, இப்போ வண்டி சேல் ஆயிடுச்சு, ஒரு இது சேல் ஆயிடுச்சு, ஒரு செல்போன் சேல் ஆயிடுச்சு, இந்த விவரம் யாருக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன், இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரிஞ்சிருது. இப்போ தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற அவங்க பேனல் அட்வொகேட்டை வச்சு இது ஸ்ட்ரைட்டா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டுக்கங்க, இப்போ ஒரு டூ வீலரோ ஒரு செல்போனோ இப்போ லோன்ல போட்டு வந்து அதை வந்து இல்லீகலா டிஸ்போஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்ட்ரைட்டா போய் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இங்க வந்து லோன் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அது சிவில் மேட்டர் கோர்ட்டுக்கு போயின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா, லோன் டிஃபால்டர்ல இல்லாம முறைகேடா யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். அதாவது புலன் கொள்ள தக்கக்கூடிய குற்றமா இல்ல புலன் கொள்ள தகாத, அதான் நான் காக்னிசஸா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஸ்ட்ரைட்டா எதை பத்தியும் பாக்குறது இல்லை. இவங்களோட அந்த ஏரியா பேனல் அட்வொகேட் இவங்களை வச்சு 200 சிஆர்பிஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. 200 சிஆர்பிஸ்னா என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியை அல்லது வேற ஒரு அதிகார முகமையை வந்து வழக்கு பதிவு சொல்லி விசாரிக்க சொல்றது அந்த 200 சிஆர்பிஸ். இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரேயர் புகார் கொடுக்குறது வச்சுங்களேன், இந்த ஸ்ட்ரைட்டாவே வந்து இந்த நீதிமன்றங்களை கொடுக்கலாம். இங்க நம்ம திருவள்ளூர் கோர்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நிறைய ஜேஎம், சிஜேஎம் இருக்காங்க. இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அது கீழே இருக்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த மாதிரி புகார் தாக்கல் பண்ணிடுறாங்க. இந்த புகார்ல என்ன பண்றாங்கன்னா, செக்ஷனை பாத்தீங்கன்னாக்கா அவங்க திருட்டுன்னு போட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா திருட்டுன்னு போட்டாக்கா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால திருட்டெல்லாம் போடாம கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 200 அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ரீட் வித் போட்டு செக்ஷன் 420 406 ஆஃப் ஐபிசி அப்படின்னு போட்டுறாங்க. இப்போ வெறுமனே அவங்க லோன் அக்ரிமெண்ட்டை வந்து வச்சு போட்டாங்கன்னா அது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இவங்க என்ன சொல்றாங்க, அந்த கிளைண்ட்ல அந்த புகார்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பொருளை என்கிட்ட வாங்கிட்டு இன்னார்கிட்ட முறைகேடாது வித்துட்டாரு, பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இவங்ககிட்ட இருக்கு, இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது ஒரு குற்றச்செயலை செய்திருக்காரு இவரு. அதாவது ஐபாத்திகேஷன் போட்டிருக்க இந்த பொருளை வந்து விற்கிறது தப்பு, லோனை போஸ்ட் பண்ணலாம. ஆனா இவர் வந்து இந்த இடத்துல இந்த ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வழக்கு கூட இங்கே காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வந்து திருநெல்வேலியில இருந்து சேல் பண்ணதா ஒரு இது பார்த்துருக்கீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இது வந்து கோர்ட்டு சரண்டர் தான் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு இப்போ இன்சால்வன்சி மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ லோனை கட்ட முடியாதுங்க, அவங்க லைனாக கொடுப்பாங்க இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, இது எல்லாம் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து செக்யூரிட்டி அசட்ஸ்ன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, செல்ஃபோனு, அந்த காரு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து அஃபிஷியல் அசைனின்னு சொல்லக்கூடிய சொத்து ரிசீவர் கிட்ட அதை வந்து கொடுத்துடணும். அதாவது வந்து சரண்டர் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வராமல் காரையே வந்து இல்லை டூ வீலரையோ இல்லை செல்ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ இந்த மாதிரி வந்து லோனில் வாங்கி அக்ரிமெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி அதை முறைகேடாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி போட முடியாது. அது ஆக்சுவலி உங்களோட அந்த பொருள் என்ன வாங்கினீங்களோ அதை வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோ இல்லை ரெக்கவரி ஏஜென்ட்ஸு அல்ல அந்த ஏரியா மேனேஜர் இல்லை யாராவது தகவல் சொல்லக்கூடியவங்க, உங்க கார் இங்கே இருக்கு, இவர்கிட்ட ஒரு வீட்டுக்காரன்னு தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். இப்படி இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி வரும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவங்க வந்து இப்போதான் அந்த வெஹிக்கிளை வந்து சரண்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கு, ஆக்சுவலி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதாவது திருடப்பட்ட சொத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டுங்க, திருடப்பட்ட சொத்தா இருந்ததுன்னா வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறதா வந்து அவர் வந்து திருட முடியும். ஆனா இவர் பேர்ல இருக்கிறது இவரே திருட முடியாதுங்கிறதுனால தான் இதுல ரொம்ப பிரில்லியண்டா 379 ஐபிசி சேர்க்காம 420 406 மட்டும்தான் சேர்க்கிறாங்க. அதாவது வந்து மிஸ் அப்ராப்ரேஷன் ஆஃப் வெல்த் அதெல்லாம் சேர்க்கிறாங்க. அதே போல சீட்டிங் அப்படின்ற கேட்டகரி கொண்டு வர்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னா சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு. சமரசம்னா எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வாங்கிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டேங்க, அது திருப்பி சரண்டர் பண்ணிடுறேன், லீவை கண்டினியூ பண்ணிக்கிறேன், செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டேன், பேங்க்காரங்க சமாதானம் ஆனால் இது வந்து சாமுண்டபிள். ஆனால் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க, வெறுமனே வந்து லோன் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்,
ஏமாத்திட்டாருனாக்கா அந்த கேஸ் நிற்காது. ஏன்னா லோன் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா இங்க அதை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கணும், இல்லைன்னா செட்டில்மெண்ட்டை தான் வாங்கணும். அது சீட்டிங் சொல்லிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க பணம் பெற்றுத்தரப்பட மாட்டாங்க. மாறாக அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை தான் இந்த ஜெயம் கோர்ட்ல கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட வழக்குகள்லாம் பட் கூடுமான வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் தான் பண்றோம். இது ஒரு சீரியஸான வழக்கு கிடையாது தான். ஏன்னா முறைகேடான ஒரு டிஸ்போசல், இப்போ இல்லீகல் டிஸ்போசல், அதாவது முறையற்ற வகையில வந்து ஒரு சொத்து வந்து வாங்கி ஆதாயம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு அது ஒரு வர்த்தகம் தலையிட்டோம்னா இது சுமூகமா முடிச்சிடலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜென்ரலா ஒரு அட்வைஸ் வந்து இந்த மாதிரி அடமான வாங்கின கடன் அது மாதிரி இருந்த, ஏன்னா செக்யூர்ட் அசெட் வந்து ஒரு இம்மூவபிள் மூவபிள் அப்படின்ற கேட்டகரியில வரும்போதோ இம்மூவபிளா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிலத்தை வாங்கி ஒரு இடத்துல நகர்த்திட்டு போயிட்டு வேற இடத்துல விற்க முடியாது. ஆனா வாங்கின பொருளை இந்த மாதிரி ஈஸியாக வித்துடலாம். பட் அந்த மாதிரி கூடுமான வரைக்கும் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது சீரியஸான எஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வழக்கறிஞரை அணுகி இதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பாருங்க. பெரும்பாலும் வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இதை கட்டலைன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் ஆகாது. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அது போகும். கூடுமான வரைக்கும் லோன் டெனர் முடிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளுபடி அப்படின்றத தான் போயிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் 2000 இதுல வந்து நான் வந்து ப்ரூஃபாக கொடுக்க முடியாது, நெட்ல தேடினாலும் கிடைக்காது. இது ஒரே ஒரு ஆதாரமும் நான் சொல்லலாம். இப்போ 2020 கொரோனாக்கு முன்னாடிலாம் ஒரு லோன் வாங்கியிருக்கிறவங்க இன்னைக்கு வந்து லோனு யாரும் ஃபோன் பண்ணுறதில்ல. அவங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் இதில் பார்க்கலாம். அவங்க அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லோனை காட்டாது. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இந்த டெனர் மேலே வசூலிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடனை தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த என்டிஎஃப்சி பேங்க்ல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க லோனை கொடுத்து வசூல் பண்ண முடிஞ்சா லோனை கொடுங்க, இல்ல வந்தது வராமல் இருந்ததுனாக்கா அந்த லோன் டெனருக்குள்ள தள்ளுபடியாவது பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து லோன் வந்து இம்ப்ளாய்டா ஒன்று சொல்றது. உங்களால் முடிஞ்ச கடனை கொடுங்க, முடியாதவங்க அதாவது கட்ட முடியாதவங்க கடனை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வராமல் தான் போகும். ஃபர்ஸ்ட் இது வாரா கடன் ஆகுது, ரைட் ஆஃப் ஸ்டேஜுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு மாறுது. கலெக்ஷன் ஏஜென்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் டேர்னர் முடிஞ்சு போனாலும் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ள கட்ட முடியாமல் லோனே முடிஞ்சு போனாலும் சரி, இது வேற ஒருத்தருக்கு வித்துருவாங்க. ஸோ லோன் அக்ரிமெண்ட் மட்டும் தான் உயிரோடும். இந்த அக்ரிமெண்ட் தான் இந்த ரிலையன்ஸ் ஏஆர்சி மாதிரி வாங்கிட்டு வராங்க. ரிலையன்ஸ் ஏஆர்சி என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாரு. ஒரு கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கல லோனுக்கு இப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த லோன் டேனர் முடிஞ்சு போயிருக்கும், இல்லைன்னா அந்த காலாவதி கிடைக்கும். அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு கூட ஃபோன் பண்ணி கூட பணம் கேட்பாங்க. பட் நீங்க அப்படி செட்டில் பண்ணாலும் அது வந்து ஒரு வேலைட் செட்டில்மெண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி லோன்ஸும் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது லோன் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு பணம் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிமாட் ரேட்டுக்கு இந்த லோனை வாங்குறாங்க. அன்னைக்கு கொடுத்த எஜுகேஷன் லோன் ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சமா இருந்ததுன்னா வெறும் 50,000 20,000 அவங்க லோன் அக்ரிமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த அக்ரிமெண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் என்ன வருதோ நான் செட்டில் பண்ணி தரேன் அப்படின்ற பாட்டு பண்றாங்க. சரி, அந்த டாபிக் விட்டு இந்த டாபிக் தாக்க வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, இதே போல அடைமான கடன்ல வாங்கின பொருட்களுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க் வழக்கு போட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருங்க. ஏன்னா வெறுமனே லோன் அக்ரிமெண்ட்டை வச்சு போடுற கேஸ் வேற, ஒருவேளை இல்லீகலா டிஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு ஆதாரப்பூர்வமா கோர்ட்டு கொடுக்குற தகவல் வேற. ஒருவேளை இதுல வந்து அந்த வெஹிக்கிளையோ சம்மந்தப்பட்ட பொருளையோ போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணிட்டா கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிருவாங்க. அப்போ கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நீங்கள் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இல்லைன்றது ப்ரூஃப் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அதில் பணம் வாங்கிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் ஆயிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் தண்டனை கொண்டு போய் விட்டுரும். அதனால இதே போல பிரச்சனையில ஒரு ஈடுபட்டால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அட்வொகேட்டை அணுகி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் சார், ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமா, இந்த மாதிரி ஒரு செல்போன் வாங்கி நான் வித்துட்டேன், அதே போல ஒரு கார் வாங்கி நான் வந்து இந்த மாதிரி வாடகை நகையும் கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு ஆட்டோ வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார், இப்போ பிரச்சனை வருமா? ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்குன்னா ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டு அப்படின்னு வரும். இருந்தாலும் ஒரு சில பேங்க்குகள் வந்து அது முன்னெடுக்கிறது இல்லை. எந்தெந்த பேங்க் என்னங்கிறத என்னோட பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே போல ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன். நீங்கள் முழு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயன்றதுல நானே நேரில் வந்திருக்கேன். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமெண்டபிள் பெட்டிஷன் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு எல்லா கேஸும் இன்னைக்கு மொத்தமாக வர்றதுனால இன்னைக்கு வந்து இந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா, இந்த மாதிரி வேற ஏதாவது சிக்கலை நீங்க மாட்டிக்கூடாது. நாளைக்கு இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாறிடுச்சு, இது ஒரு சீரியஸான அக்ராவேட் ஃபார்மா மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு காரணங்களும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில வர்றதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ்னஸா பார்ப்பாங்க. செல்போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்போன் மூலமா வந்து நிறைய ஆபாச படம் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து இது பண்ணுவாங்க. அதே போல நீங்க வந்து கார்ல வந்து உங்களுக்கு என்ன வேணா அஃபென்ஸ் நடக்கலாம், என்ன வேணா ஒரு கான்ட்ராபேண்ட் விஷயத்தையோ ஒரு கடத்தல் மாதிரி உங்களுக்கு பண்ண வாய்ப்புகள் இருக்கு. டூ வீலர்ல உங்களுக்கே தெரியும், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய வந்து அஃபென்ஸ்ல வந்து ஈடுபடுறதா வந்து சொல்லி ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கிளை வச்சுட்டு ட்ரெயின் சார்ஜிங் போல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அது என்ன ஆச்சுங்கிறத காவல்துறை அதிகாரி ஒரு முறையான ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் சப்மிட் பண்ணி ஆகும். அதனால இந்த சீரியஸ் ஆகாமல் லோன் வாங்கியிருக்கவங்கலாம் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒரு செக்யூர் லோன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது டிஸ்போசல் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க ரகசியங்கள் வக்கீல்கிட்ட பாதுகாக்கப்படும்.
ஒரு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்னைக்குமே வந்து பாதுகாப்பாக தான் வைக்கப்படும். உங்களுக்கு சார்பாக என்ன எங்களால் லீகலாக பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.